கொஞ்சம் சல்லுன்னு இறங்குது, ஸ்லோவாக ஓட்டினா கொஞ்சம் பொறுமையாக இறங்குது, அவ்வளோதான். மற்றபடி மைலேஜில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த கிளாஸ் பியில் எவ்வளோ தந்துடும் அவ்வளோதான் இல்லைன்றது சேம் தான். அப்புறமேட்டா சொன்னல அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் சைடும் அப்படியே நம்ம வந்து எப்படி பார்த்தாலும் 360 டிகிரி நம்ம உக்காந்த சீட்லேருந்தே பார்க்கலாம். மேலே சென்டரில் ஒரு கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு பேக் கூட பார்த்துலாம். ஆனால் லோடு வச்சதுக்கப்புறம் பார்க்க முடியாது, அதெல்லாம் பின்னாடி கேமரா வச்சுருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட செட்டு, அப்புறமேட்டா மேப்புக்கான அந்த மானிட்டரு, அதுக்கப்புறம் வந்து முன்னாடி வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான முள்ள வச்ச இது ஸ்பீடா மீட்டர் தாங்க தந்துக்கிறாங்க. ஆனால் என்ன சரியாக தான் தெரிய மாட்டேங்குது. பரவாயில்ல, ஓகே, சரிங்க. நம்ம அப்படியே வந்து நம்ம ட்ராவலில் இப்போ உள்ளே இறங்குவோம். வண்டியை வந்து ஹார்ன் அடிச்சுட்டு ட்ரக் சிமுலேட்டர்ஸில் மட்டும் இந்த ஹார்ன் அடித்தா ரொம்ப ஸ்லோவாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கப்பா. பஸ் லிமிட்டர்ஸ்லாம் ஹார்ன் அடிச்சா டப்புன்னு அந்த லெஃப்ட் சைட் போடுவாங்க, இல்லை மட்டும் அப்படியே ஸ்லோவாக போகிறாங்க. சரி, ஓகே.